ரோகிணி இப்ப எப்படியோ வந்து ஒரு மாரி குழப்பத்துக்கு வந்துட்டாங்க. எப்படிதான் நம்ம அத்தை வந்து இந்த திருப்பி வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அந்த வாபஸ் வாங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு பல கேள்விகள் இருக்கும்போதே, சிட்டி கால் பண்ணி ரூ. 2,00,000 பணத்த உடனே குடுக்கலன்னா, அவன் அவ்வளோதான் காலி ஆயிடுவான்னு மிரட்ட இப்ப என்ன செய்றதுன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயங்கரமான சில திருப்பங்கள்லாம் நடக்கிற மாரி வந்து இப்ப நேரா வீட்டுக்கே கிளம்பி போய், அந்த பார்வதி ஆன்ட்டியோட வீட்டுக்கு போய், அங்க இவங்க ஃபேமிலிய மீனாவோட மொத்த ஃபேமிலியே போயிட்டு சத்யா மன்னிப்பெல்லாம் கேட்டதுக்கப்புறமா முதல்ல கொஞ்சம் ஓவரா வந்து பேசினாலும், அப்புறமா விஜயா ஒத்துக்கிறாங்க. சரி போ அப்படிங்கிற மாரி விட்டுர்றாங்க. உடனே அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பி போனதுக்கு பிறகு, ஒழுங்கா வீட்டுக்கு வாங்கன்னா நான் வர முடியாதுங்கிறாங்க. வீட்டுக்கு இப்போ ஏன் வர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் உங்க விருப்பம். சரி ஓகே. ஆனா வந்து அப்பா ஊருக்கே கிளம்பி போய் செட்டில் ஆகலாமான்னு யோசிக்கிறாரு. ஏற்கனவே அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த மாதிரி தான் ஒய்ஃப் விட்டு போனதுக்கப்புறமா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு பேச, ஐயோன்னு பயந்து போய் விஜயா வேகமாக கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஒரு விஷயம் எப்பயுமே ஞாபகம் வருது. யாராக வேணாலும் இருக்கலாம் உலகத்தில். இந்த முத்து மீனா மாதிரி கம்ப்ளீட் லூஸாக இருக்கக்கூடாது. அதுவும் மீனாலாம் வந்து கம்ப்ளீட்டாக சூடு சொரணை எதுவுமே இல்லாத ஒரு ஜென்மமாக வந்து ஏன் அப்படி காட்டுறாங்கிறதே நமக்கு ஒன்றுமே புரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து கதையில் இப்போ நேராக அவங்க கிளம்பி வராங்க விஜயா வீட்டுக்கு. வந்தோடனே வெளியே நில்லுங்க அப்படின்னு முத்து பேச, என்னமோ கோவமாக சொல்ல போகிறாருன்னு பார்த்தா, ஆரத்தி எடுத்து வா மீனா அப்படின்ட்டு ஆரத்தி எடுக்க வச்சுட்டு, நீங்கள் இந்த வீட்டிலே இருங்க, மீனா சாப்பாடை சாப்பிடாம உடம்பு குறைஞ்சி போயிடுது, எங்களை நீங்கள் திட்டினாலும் இந்த வீட்டிலே இருங்க, மீனா உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடுவா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கே அருவருப்பாக இருக்குது. இவ்வளோ கேவலமாக தான் குடும்பத்தையே நடத்தி குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனையை கொண்டு வந்து 5 லட்ச ரூபா பணத்தை செலவழிக்க வச்சு உங்க அம்மா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பொண்டாட்டியை வேணா திட்டுங்க, என்னையும் கூட திட்டிங்க, நாங்கள் வெக்கம் இல்லாமல் இங்கேயே இருப்போம் அப்படிங்கிறலாம் என்ன மாதிரி ஒரு பிஹேவியர்? வெட்கமான சூடு சொரணை, அது சுயமரியாதை, இது எதுவுமே இல்லாமல் ஒரு ஜென்மமாக ஏன் வாழணுங்கிற அளவுக்கு இந்த ஹீரோயினை பார்த்தா நல்லவங்களா இருக்கிறது வேற, கிறுக்கா இருக்கிறது வேற, பைத்தியமாக இருக்கிறது வேற, பார்க்குறவனையும் எரிச்சலாக்கிறது வேறன்னு போயிட்டு இருக்கு. இன்னும் கதையில் அடுத்து ரோஹிணிக்கு சார்பாக திருப்பி ஒரு ட்விஸ்டாக நடக்க போகுதுங்கிறத பற்றி உங்க கருத்து என்ன?